ஜோதி வடிவாக இறைவன் காட்சி தருவதை பார்ப்பதற்காக பக்தர்கள் குழுமியிருக்கிறார்கள். திருமணிகண்டன் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் இறைவனை சொல்லும் பொழுதே அந்த ஒரு ஜோதி வடிவத்தை தான் சொல்றாங்க. அது திருவண்ணாமலையில் மட்டுமல்ல, சபரிமலையிலும் மகர ஜோதியாக காட்சி தருவதாக சொல்கிறார்கள். வள்ளலாரும் கூட அருட்பெரும் ஜோதி என்றுதான் சொல்கிறார். இப்ப ஜோதிக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறதா? அன்புக்குரிய பெருமக்களே, கடந்த ஒரு 20 நிமிடங்களாக நாம் அரங்கத்தில் இருக்கின்றோமா அல்லது ஒரு சங்க காலத்திற்கே சென்றோமா என்று பெருமாளையா அவர்கள் சொன்னபோது நமக்கு உடம்பெல்லாம் மெய்சிலிர்த்தது. நான் ஜோதி வழிபாடு வருவதற்கு முன்பு நமக்கெல்லாம் திருவண்ணாமலை பற்றிய ஒரு நூலகத்தின் உள்ளே சென்று வெளியே வந்த உணர்வை ஏற்படுத்திய கலைமாமணி பேராசிரியர் ஞானசம்பந்தம் ஐயா அவர்களுக்கும் நன்றியை சொல்லக்கூடிய இந்த தருணத்திலே அரங்கத்தில் இருக்கக்கூடிய நாம் மெய்சில் இருக்கக்கூடிய வகையில் ஒரு சித்தரை போல ஒரு நேயர் நம்முடைய சிறப்பு செய்தி சேகரிப்பாளர் பாலாஜி அவர்கள் கேட்டபோது அவர் நெற்றி பொட்டிலிருந்து தீபம் ஏற்றுவதையெல்லாம் சொல்கின்ற போது தமிழ் சமூகம் எவ்வளவு ஆன்மீகத்தோடு அடுத்த தலைமுறைக்கு இந்த பக்தி பயிரை கொண்டு செல்வதில் முன்னேற்பாடாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற போது மெய்சிலிர்த்து போகின்றது. குறிப்பாக ஒரு 20 ஆண்டு காலம் நேரடி வர்ணனையை செய்து கொண்டிருக்கக்கூடிய நான் இதுவரை தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் இப்படி ஒரு களத்திலே ஒரு ரமேஷும் ஒரு பிருந்தாவும் ஒரு காமராஜரும் ஒரு பாலாஜியும் பூங்குழலியை வைத்து ஒருங்கிணைக்கப்பட்டு 75 தொழில்நுட்ப கலைஞர்கள் கண் துஞ்சாது பசியாற்றாது எப்படி நாம் களத்திலே சில வினாடிகளுக்கு முன்பு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் அங்கே முன்னேற்பாடுகளை செய்து காவல்துறை, ஐஜி, சரக மண்டலத்தை சேர்ந்தவர்கள், பொதுப்பணித்துறை என்று மாவட்ட நிர்வாகம் எல்லாரும் அங்கே கைகோர்த்து செய்யக்கூடிய நேரத்தில் இந்த ஆண்டு மலை ஏறுவதற்கு இடர்பாடு, இயற்கை சூழல் வழி தரவில்லை. ஆனாலும் நாம் முறையான அனுமதி பெற்று ரமேஷ் அவர்கள் களத்திற்கே சென்று கிடக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்ற போது வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள் இந்த ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடிய வழிபாட்டை பார்க்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை நமக்கு புதிய தலைமுறை ஒரு புதிய வெளிச்சத்தை தந்திருக்கிறது. அதற்காக நேயர்கள் சார்பாக நன்றி. முதலில் இந்த ஜோதி வழிபாட்டை பற்றி நாம் உள்வாங்கிக் கொள்வதற்கு முன்பு இந்த மலையினுடைய சிறப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, 2748 அடி உயரம் கொண்ட மலை இந்த மலை திருவண்ணாமலை. 2748 அடி உயரம் கொண்டது. இன்னும் சொல்ல போனால் கடல் மட்டத்திலிருந்து 168 மீட்டர் உயரம் கொண்டது. இன்னும் சொல்ல போனால் கிரிவல பாதை என்று சொல்கின்றோமே 14 கிலோமீட்டரை கொண்டது. கோவிலினுடைய பரப்பு என்ன என்று சொன்னால் 10,67,998 சதுர அடி, கிட்டத்தட்ட 24 ஏக்கர் கொண்ட இந்த மலையானது, இப்போது நீங்கள் கேட்டீர்களே தீபத்தினுடைய சிறப்பு என்ன என்று, கல்வெட்டுகளையும் ஓலைச்சுவடிகளையும் வரலாறுகளையும் சங்க இலக்கியங்களையும் பார்த்தால் 250 கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டது. நினைத்தாலே முக்தி தரக்கூடிய மழையே தீபமாக நின்று எரியக்கூடிய காட்சி தரக்கூடியது திருவண்ணாமலை என்கின்றார்கள். இடைக்காட்டார் வரலாற்றை படித்து பார்த்தால் பன்னீர்செல்வம் என்கின்றவர் திருவண்ணாமலை குறித்து சேஷாத்ரி மகானுடைய அடிவொற்றியவர் ஒரு அற்புதமான நூலை எழுதி இருக்கின்றார். இந்த ஏற்றக்கூடிய தீபம் என்பது 11 நாட்கள் நின்று நிலையாக வருகின்றவர்களுக்கெல்லாம் தன்னுடைய வாழ்வியல் பாதையை காட்டக்கூடிய ஜோதி சொரூபமாக அங்கே இருக்கும். இப்பொழுது நாம் அங்கிருந்து அப்படியே நீங்கள் கேட்ட என்னுடைய அருமை சகோதரி பூங்குழலி கேட்ட சபரிமலைக்கு செல்கின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் மகர சங்கராந்திரி என்று வரும். அப்பொழுது பந்தல ராஜகுமாரனுடைய குழந்தையாக பந்தளத்து நதிக்கரையில் கண்டெடுக்கப்பட்ட ஐயப்பன், உங்களுக்கு தெரியும், பந்தளத்து வேந்தனாக நித்திய பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய அந்த பந்தல ராஜகுமாரன் ராஜசேகர மன்னனுக்கு குழந்தை பேறு இல்லை. வேட்டையாட போகின்ற போது மணிகண்டனை கண்டெடுக்கின்றார். பிறகு குழந்தையை வளர்க்கின்றார். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. பிறகு யாருக்கு அரசாணை என்று ராமன் சொல்லுவானே, கூனியுடைய மனமாற்றத்தினால், அதுபோல ஆலிசூல் உலகமெல்லாம் மரதனை ஆழ நீ போய் தாளிரும் சதைகள் தாங்கி தாங்கிரும் தவமேற்கொண்டு புண்ணிய துறைகராடி 7 ஆண்டு காட்டுக்கு போனோன்னா மன்னவன் பணி என்றாகிலும் நும்பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் என்றோன்னு ராமன் போன மாதிரி தாய்க்கு தலைவலி என்று ஒரு டிராமா வரும். மன்னனும் மகாராணியும் சேர்ந்து திட்டம் போடுவார்கள். இந்த தாயின் தலைவலியை போக்குவதற்கு புலிப்பால் வேண்டும், அந்த புலிப்பாலை யார் கொண்டு வருவது என்று. அப்பொழுது மணிகண்டன் காட்டுக்கு போவான், தன் மகனுக்கு அரசாட்சி கிடைக்கும் என்று ஒரு திட்டம். அப்பொழுது மணிகண்டன் தாயின் தலைவலியை தீர்க்க தாரக பிரம்மனாக அவனே மகிஷமுகியை வதம் செய்து புலியை கூட்டம் கூட்டமாக முதலில் இந்த உலகத்தில் புலி பக்தர் யாருன்னா, நான் சொல்ற புலி காட்டில் இருக்கக்கூடிய புலி பக்தர் யார் என்று கேட்டால் இந்த மணிகண்டன். அவன் வருவான்,
வருகின்ற போது என்னுடைய பிறவி பயன் முடித்து விட்டது, நான் இனி என் நோக்கி செல்கின்றேன். எல்லாரும் கேட்பாங்க எங்கு போறாய்னு. ஒரு அம்பை எடுத்து விடுவார். பொன்னம்பலமேட்டில் எனக்காக ஒரு கோயிலை கட்டுங்கள், என்னுடைய திருவுருவத்தை பதியுங்கள். மகர சங்கராந்திரி அன்று புல்மேட்டு பகுதியிலே ஜோதி சொரூபமாக விண்மீன் நட்சத்திர அளவுக்கு நான் தோன்றி மறைவேன். அப்பொழுது எனக்கு நீங்கள் ஒரு ராஜகுமாரனுடைய குழந்தையாக என்னை எப்படி நீங்கள் பாவித்தீர்களோ அந்த நகை நட்டுகளை எல்லாம் பந்தர அரண்மனையிலிருந்து எடுத்து வந்து போட்டு என்னுடைய திருமேனிக்கு சாத்தி கதவு திறந்து தூபதீப ஆராதனை காட்டக்கூடிய அதே நேரத்தில் விண்ணவர்களும் வானவர்களும் ஓங்கி உயர்ந்து சுவாமியே சரணமையப்பா என்று சொல்கின்ற போது ஜோதி சொரூபமாக காட்சி தருவேன் என்று சொல்வது சபரிமலையினுடைய ஜோதி வழிபாடு. நம்முடைய கார்த்திகை பெருவிழாவில் என்னுடைய அருமை சகோதரி சில வினாடிகளுக்கு முன்பு சொன்னதை போல இந்த பிரம்மா விஷ்ணு, படைத்தல் தொழிலை பார்க்கக்கூடிய பிரம்மா, காத்தல் தொழிலை பார்க்கக்கூடிய விஷ்ணு, யார் பெரியவர் என்கின்ற சண்டை வருகின்ற போது இருவரும் அடிமுடி காணாது ஜோதி முடியை காண அன்னப்பறவை எடுத்து பிரம்மா அகிலமெல்லாம் சுற்ற திருமால் பாதாள லோகத்திற்கே சென்று பார்க்க இந்த படைப்பு தொழில் செய்யக்கூடிய பிரம்மாவும் காத்தல் தொழில் செய்யக்கூடிய விஷ்ணுவும் அடிமுடி காணாத போது ஜோதி சொரூபமாக நானே சிறந்தவன் என்பதை ஆணவம் கண்மம் மாயை இவற்றை நசுக்கி தள்ளி ஜோதி பிழம்பாக அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்லி இன்னும் சில நிமிடங்களில் சரியாக 6:01 நாமெல்லாம் பார்க்க போகின்றோமே மகாதீபம் எப்படி மகர சங்கராந்திரி அன்று ஒவ்வொரு ஆண்டும் ஜோதி சொரூபமாக தோன்றுகின்றாரோ அதுபோல சிவபெருமான் இந்த நாட்டில் படைத்தல் தொழில் செய்யக்கூடிய பிரம்மாவிற்கும் காத்தல் தொழில் செய்யக்கூடிய விஷ்ணுவுக்கும் ஞானத்தை, அறிவை, ஆணவத்தை நீக்கி நல்லெண்ணத்தை தருவதற்காக ஜோதி சொரூபமாக கார்த்திகை நன்னாளில் கண்டெடுக்கப்பட்ட ஜோதி வழிபாடு தான். அந்த ஜோதியைத்தான் நாம் ஒவ்வொருவரும் இல்லம் தோறும் செய்து, இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு என்ன நேவேத்தியம் பண்ணணும்னே நிறைய பேருக்கு தெரியாது. நான் இல்லத்தில் இருந்தது சொல்றேன், பொரி உருண்டையும் அப்பம் தான் இன்னைக்கு நேவேத்தியம் பண்ணுவாங்க. ஏன் என்று சொன்னால் இந்த வெள்ளை நிற பொரி இருக்கிறதே, அந்த வெள்ளை நிற பொரி சிவபெருமானுடைய திருநீற்றை குறிக்கிறது. அதுல தேங்காய் போடுவாங்க, சமைச்சவங்களுக்கு தெரியும். அந்த தேங்காய் போடுவாங்க பொரி உருண்டையில். அது கொடைத்தன்மையை சொல்லக்கூடிய மாவழியை குறிக்கக்கூடியது. வெள்ளம் எதைனா பக்தர்களுடைய இதயத்தினுடைய கரைசலை குறிக்கிறது. அதனால்தான் பொரி உருண்டையும் அப்பத்தையும் வைத்து நேவேத்தியம் பண்ணி லட்சோப லட்சம் பேர் இன்றைக்கு திருவண்ணாமலை இந்த தீபத்தை புதிய தலைமுறை வாயிலாக அடுத்த தலைமுறையும் சேர்த்து பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சொல்லுவேன், உங்க வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றி வச்சு உங்க வீட்டிலேயே இன்னைக்கு தீபத்தை கொண்டு வரலாம். மகர சங்கராந்திரி அன்றைக்கும் திருவண்ணாமலைக்கு மட்டுமல்ல தீபம், எங்கள் வள்ளல் பெருமான் பாடினாரே வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று ஜோதி வழிபாட்டை இந்த மண்ணில் பரப்பிய வள்ளல் பெருமானுடைய அந்த ஜோதியை எப்படி பார்க்கணும்னு புலவர் கீரனும் கீவாஜாவும் ஆசா ஞான சம்பந்தனும் பேராசிரியர் சத்தியசீலனும் சொல்லுவாங்க. மலையூர் சதாசிவமும் மலையூர் சோமும் பாட பாட ஜோதி பாட்டை கேட்கணும், வள்ளலாருக்குள்ள கரைவோம்னு. அது மாதிரி நான் புதிய தலைமுறையில் ஒரு யுக்தி சொல்லித்தரேன். எப்படி அங்கே களத்திலே இருந்து லட்சோப லட்சம் பேர் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வழி வேணிய நலகில் சோதிய நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம்னு சொல்லி 63 நாயன்மார்கள் பெருமை பேசக்கூடிய பெரிய புராணத்து சிவனடியார்களைப் போல நெற்றியில் திருநீர் பூசி கழுத்திலே உத்திராடம் அணிந்து இடுப்பிலே காவி அணிந்து தங்களுடைய எண்ணங்களை எல்லாம் மறந்துவிட்டு ஒரே நோக்கத்தில் தென்னாடுடைய சிவனே போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்படுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க என்று வேண்டுகின்றார்களோ அதுபோல உங்கள் இல்லத்திலே தீபத்தை ஏற்றி வச்சு ஒரு வெத்தலையில குங்குமத்தை எடுத்து வச்சு அக்ஷதை எடுத்து வச்சு ஓம் தீபலட்சுமியை போற்றி சிவாய நம சிவசக்தியே நம இச்சாசக்தியே நம சொர்ண ரூபிணியே நம தீபலட்சுமியே நம தனலட்சுமியே நம தைரியலட்சுமியே நம விஜயலட்சுமியே நம வீரலட்சுமியே நம கஜலட்சுமியே நம சந்தானலட்சுமியே நம என்று வேண்டினால் உங்களுடைய இல்லத்தில் ஐஸ்வர்யம் இந்த தீப வழிபாட்டில் பெருகும். ஒரு செய்தியை சொல்லி நான் மீண்டும் உங்களிடத்தில் வருகின்றேன். இந்த தீப வழிபாடு என்பது சிவனுக்கு மட்டும் உரியது அல்ல. பேராசிரியர் ஐயா ஞானசம்பந்தம் அவர்கள் சொன்னதைப் போல சிவனுடைய மகன் முருகப்பெருமான் சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினந்தோறும் வணங்கி வந்தேன், இருவடிகள் திறந்து விடும் பரணி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன். பொறுவனமே பொறுவந்த ஆறுமுகத்தின் அருளாலே போயடிக்கும் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பரணி ஆண்டவனே. பொறுமைக்கும் எல்லை உண்டு. ஒருபதிலும் கூறாமல் அரியனுக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய, ஓடாமல் நடக்கிறேன் தாயாமல் பெறுகிறேன் வழிகாட்டு முய்யா உறவினருக்கு ஒருவர் இல்லை ஓடிவா குடந்தை வேடா என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு உகந்த நாளும் இந்த கார்த்திகை பெருவிழா. அருணகிரிநாதர் முருகப்பெருமானு காட்சி தந்த தலம் இந்த திருவண்ணாமலை.
திருவண்ணாமலை அருணகிரிநாதருடைய திருப்புகளை சொன்னால் கேட்டால் நம்முடைய உள்ளம் பூரிப்பு அடையும். நம்முடைய தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னையிலே இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகள் நினைவிடத்தில் இன்றைக்கு பார்த்தால் ஜோதி வழிபாடு உண்டு. ஒவ்வொரு சிவ முருக ஆலயத்திலும் சொக்கப்பான் என்று கொடுத்துவார்கள். அந்த சொக்கப்பானுடைய துகள்களை எடுத்து விவசாய நிலங்களில் தெளித்தால் பயிர் செழிக்கும். இன்னும் ஒன்று சொல்கின்றேன், யாருக்கும் தெரியாத ஒரு நுட்பமான செய்தியை என் அன்புக்குரியவர்களே, இந்த திருவண்ணாமலை தீபம் முடிந்த பிறகு 11 நாட்கள் கழித்து அதிலிருந்து மை எடுக்கப்படும். அந்த மையை பிரசாதமாக கொடுப்பது மரபு. ஆனால் எப்போது கொடுப்பார்கள் என்றால் ஆருத்ரா தரிசனம் என்று நடராஜ பெருமானுக்கு பூசி எல்லாம் செய்த பிறகு அந்த அற்புதமான மையை எடுத்து எல்லோரும் தங்களுடைய வாழ்க்கையில் இட்டுக்கொண்டால் பிணியில்லாது வாழ்வார்கள் என்று சொல்வார்கள். இன்னும் சொல்ல போனால் பிள்ளை பேர் இல்லாதவர்கள், இந்த ஒரு சூட்சமத்தை புதிய தலைமுறை வாயிலாக அடுத்த தலைமுறைக்கு சொல்கின்றேன், பிள்ளை பேர் இல்லாதவர்கள் இதே இந்த அக்னித்தலமான சிவபெருமானுடைய சன்னிதானத்தில் வேண்டிக் கொண்டு தாயும் தந்தையுமாக தாய்மாமனாக கரும்பு தொட்டிலிட்டு வேண்டிக் கொண்டால் குழந்தை பேறு கிடைக்கும். எப்படி சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் குழந்தை கிடைக்கிறதோ அதுபோல திருவண்ணாமலையில் எல்லாம் வல்ல ஈசனை வேண்டிக் கொண்டால் பிள்ளை கிடைக்கும். அந்த பிள்ளைக்கு முதலாண்டு பிறப்பை ஒட்டி கட்டி தொட்டில் போடுவது என்று, கரும்பு தொட்டில் என்று ஒரு பழக்கம் உண்டு. இப்படி பாரம்பரியமிக்க இந்த தீப வழிபாடு, அதுவும் இன்றைக்கு பிரதோஷம், கிரிவலம், எல்லாவற்றையும் உகந்த. இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்கிறேன், உலகத்துல இந்த மாதிரி ஒரு தீப திருநாள் வந்ததே இல்லை. காரணம், அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் சுவாமிமலையில் வீற்றிருக்கக்கூடியவன் திருத்தணியில், பழனியில், பழமுதி சோலையில், திருச்செந்தூரில் எல்லா இடத்திலும் இருந்தாலும் கூட முருகனுக்கு உகந்தது திருக்கார்த்திகை நட்சத்திரம். சிவபெருமானுக்கு உலகத்திலேயே உயர்ந்தது பிரதோஷ வழிபாடு. நம் தோஷமெல்லாம் நீங்கக்கூடியது. அம்பாளுக்கு உகந்தது தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா, மனம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா, இனம் தரும்னு எல்லாத்தையும் தாத்தான்னு கேட்கிறோமே, அந்த அம்பாளுக்கு உண்ணாமலை தாய்க்கு உகந்தது வெள்ளிக்கிழமை. இந்த கிருத்திகை நட்சத்திரம் பிரதோஷத்தில் இந்த ஒரு தீபத்தை பார்ப்பது என்பது அரிதினும் அரிது. இந்த அரிய பணியை கண்துஞ்சாது பசி நோக்காது எங்களுடைய 75 தொழில்நுட்ப கலைஞர்கள், 13 கேமராக்கள், இமிஜிபி, கடுகு பார்வை என்று செய்யக்கூடிய இந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு ஆயிரம் அரோகரா சொல்லலாம். மீண்டும் பூங்குழலியினுடைய கேள்விக்காகவும் நேயர்களுடைய அரோகரா சத்தத்திற்காகவும் காத்திருக்கிறேன். பல்வேறு நலனை தரக்கூடிய இந்த நாளில் அனைவரும் கூடி இருந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை கண்டுகொண்டிருப்பதே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கிறது. இன்னும் சில மணி நேரங்களில் ஜோதி ஏற்றப்பட இருக்கிறது.